பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக நுகர்வோர் விழிப்புணர்வு முகாம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட மாநாடு காஞ்சிபுரத்தில் உள்ள சோகண்டி இடத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவரும் மக்களின் தோழன் உயர் திரு டாக்டர் DC ஜான் இளங்கோவன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக குடியரசு தினத்தை சிறப்பு விருந்தினர் முன்னாள் தமிழ்நாடு DSP ஓய்வு உயர் திரு R சுப்பிரமணியன் அவர்கள் கொடியேற்றி பின்பு வீர வணக்கம் செலுத்தினார். அவருடன் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் உயர் திரு டாக்டர் DC ஜான் இளங்கோவன் அவர்கள், தமிழ்நாடு ஏர்போர்ட் டைரக்டர் ஓய்வு உயர் திரு டாக்டர் J செல்வகுமார் அவர்கள் மற்றும் மாநில செயலாளர் திரு K மு கமலகாந்தன் அவர்களை மாலை அணிவித்து வரவேற்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் தலைவரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் உயர் திரு டாக்டர் C பால் பர்னாபஸ் அவர்கள் மற்றும் தேசிய நுகர்வோர் சம்மேளனம் தேசிய முதன்மை பொதுச் செயலாளர் உயர் திரு டாக்டர் M செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். விழா தொடக்கமாக பரதநாட்டியத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்று அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் திரு D பூஷன்குமார் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக பொதுமக்கள் பிரச்சனைகளை என்ன முடித்திருக்கின்றோம் என்று பட்டியலிட்டு கூறினார். பின்பு அனைத்து நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை கூறினார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக மாநில தலைவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பின்பு CCI நியூ டெல்லி டாக்டர் M செல்வராஜ் அவர்களுக்கும் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் கேடயம் வழங்கப்பட்டது. சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் காஞ்சிபுரம் மாவட்டம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாநில தலைவர் டாக்டர் C பால் பர்னாபஸ் அவர்கள் கேடயம் வழங்கினார். பின்பு பேசிய மாநில தலைவர், இந்த காஞ்சிபுரம் மாநாடு மிகவும் அருமையாக நடந்தது. அதற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் DL ஜான் இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். பின்பு இங்கு பொதுமக்கள் பிரச்சனைகளை முடித்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அவருடன் மாநில பொருளாளர் லயன் டாக்டர் A விஜயகுமார், மாநில செயலாளர் திரு கோ மு கமலகாந்தன், மாநில கண்காணிப்பு குழு தலைவர் திரு S கண்ணன், மாநில துணைத் தலைவர்
கே ரவிச்சந்திரன், காஞ்சிபுரம் மாவட்ட இணை செயலாளர் திரு ஜே ஜீப் மிராண்டா, ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு இ செந்தில்வேல், இணை செயலாளர் திரு கே மணிகண்டன், அமைப்பாளர் திரு வி வெங்கடேஷ், ஸ்ரீபெரும்புத்தூர் தா தலைவர் திரு சி சிவகோபி, காஞ்சிபுரம் பொருளாளர் திரு எஸ் வேல்குமார், மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி எம் ஆனி பாலா கோஷிபா, பல்லாவரம் தொகுதி தலைவர் திருமதி கே சுஜிதா கமலகாந்தன் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். நடனம் அமைத்தவர் இசைக்கலைமணி சங்கீத வித்வான் திருமதி ஏ ஜான்சி ஜோட் மெராண்டா. இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்தவர் காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் திரு வி சார்லஸ். நன்றி. காஞ்சிபுரம் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மையம் மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம், தேசிய நுகர்வோர் சம்மேளனம் இணைந்து இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் சோகண்டி கிளையின் சார்பாக மாவட்ட மாநாடு மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மரியாதைக்குரிய தேசிய நுகர்வோர் சம்மேளனத்தினுடைய தேசிய முதன்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் எம் செல்வராஜ் அவர்கள் தலைமை வகித்தார். நமது மாவட்டத்தினுடைய தலைவர் ஜான் இளங்கோவன் அவர்கள் முதன்மை வகித்து இந்த மாநாட்டை தலைமை வகித்து நடத்தி கொடுத்தார். அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களாக 2 நபர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய தமிழ்நாடு ஓய்வு பெற்ற காவல்துறை டிஎஸ்பி திரு சுப்பிரமணியம் அவர்களும், அதே போல ஏர்போர்ட் அதனுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி செல்வகுமார் அவர்களும் இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார்கள். முதல் நிகழ்ச்சியாக காலை 8:30 மணி அளவிலே தேசிய கொடி ஏற்றி குடியரசு தினத்தை மரியாதை செலுத்தினார்கள். இந்த மாநாட்டை தொடர்ந்து இந்த சோகண்டி கிளையினுடைய பகுதி மக்களின் வாழ்வாதார பிரச்சனை குறித்து பேசப்பட்டது. குறிப்பாக இந்த பகுதியின் மக்களிலே நடமாடும் இருக்கக்கூடிய இந்த கால்நடைகள், மாடுகள் அதிக அளவில் குறுக்கும் நெடுக்குமாக இந்த சாலை பகுதியில் போக்குவரத்துக்கு மிகுந்த இடையூறாக ஏற்படுவதை இந்த மாநாட்டின் மூலமாக அரசினுடைய கவனத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கும் எடுத்துரைப்பதற்கு நாங்கள் இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம். அதே போன்று மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளான நோய்க்கு மருந்து என்று சொல்வார்கள். இன்றைக்கு நோய்க்கு மருந்து, எந்த மருந்தை உட்கொள்வது என்பது நுகர்வோர்களுக்கு மிகுந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பல தரப்பட்ட மக்கள் மத்தியிலே இன்றைக்கு சிகிச்சை என்ற பெயரில் பல பொய்யான சோதனைகளை நடத்தி நிறைய அளவிற்கு பணத்தை பறிப்பதாக நிறைய புகார்கள் வருகின்ற காரணத்தினால இதை உடனடியாக கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 2015 படி எல்லா மருத்துவமனைகளும், எல்லா மருந்தகங்களும், எல்லா மருத்துவ கிளினிக்குகளும் முறையாக அரசாங்கத்திடம் பதிவு செய்து இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று எப்படி எல்லா கிளினிக் வைத்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் அனைவருமே மக்களிடம், குறிப்பாக நுகர்வோர்களிடம் சிகிச்சைக்காக பெறக்கூடிய கட்டணத்திற்கு முறையான ரசீது கொடுப்பதில்லை. ரசீது கொடுக்காத காரணத்தினால் என்ன மருந்து உட்கொள்வதில், என்ன மருந்து கொடுத்தார்கள் என்கின்ற மிகப்பெரிய குழப்பம் நோயாளிகளுக்கும் அந்த நோயை சார்ந்தவர்களுக்கும் மிகுந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே கம்ப்யூட்டரைஸ்டு பில் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல மருத்துவர்கள் அனைவரும் என்ன ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது என்பதையும் அந்த பிரிஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக மருத்துவ பிரிஸ்கிரிப்ஷன், கம்ப்யூட்டரைஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டும் என்ற சில தீர்மானங்களை வலியுறுத்தி இன்றைய கூட்டத்திலே நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம். அதே போன்று மார்ச் மாதம் 17ஆம் தேதி நடக்கக்கூடிய தேசிய மாநாட்டிலே இதையும் ஒரு அங்கமாக வைத்து தேசிய அளவில், மாநில அளவில் இந்த கால்நடைகள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது குறித்த முக்கிய தீர்மானங்களை ஏற்றப்பட உள்ளோம். அந்த 20 அம்ச தீர்மானங்களை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நாங்கள் இந்த மாநாட்டின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றி மாநில அமைச்சர் அவர்களுக்கும், மாநில முதன்மை அமைச்சர்களுக்கும், தேசிய முதன்மை பிரதமர் அவர்களுக்கும், நாங்கள் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியிருக்கின்றோம் என்பதை இந்த கூட்டத்தின் வலியுறுத்தி நாங்கள் முடித்து வைத்தோம். காஞ்சிபுரம் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மையம் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாகவும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மாநில அளவிலான தலைவர்கள் மற்றும் மாவட்ட அனைத்து நிர்வாகிகள், கிளை தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இந்த பகுதி வாழ் மக்கள், பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் மக்களின் உரிமைகள், கடமைகள் என்கின்ற அதை புரிந்து கொள்ள வகையில் இந்த கூட்டம் அமைந்தது என்பதை சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.